ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிளாக் பர்ல் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வீடியோ போடுறேன். நிறைய பேர் என் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஜிசி சேலத்தோட ஹாஸ்டல் vlog போடுங்கன்ட்டு. ஸோ இன்றைக்கி அந்த ஹாஸ்டல் பற்றி, பாய்ஸ் ஹாஸ்டல் பற்றி ஒரு vlog போடுறேன். சிமிலர் பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி தான் கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் இருக்கும். ஸோ நம்ம ஹாஸ்டலுக்குள்ளே போய் பேசலாம். ரெடி, லெட்ஸ் கோ. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் பாய்ஸ் ஹாஸ்டலோட ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கான ஹாஸ்டல் தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கான ஹாஸ்டல் நேம் வந்து பாரதிதாசன் இல்லம்னு சொல்லுவாங்க. சிமிலர்லி செகண்ட் இயர்ஸ்க்கு ஒரு தனி பிளாக் இருக்குது, தேர்ட் இயர்ஸ்க்கு தனி பிளாக் இருக்குது, ஃபோர்த் இயர்ஸ்க்கு தனி பிளாக் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் இயர்ஸ் பிளாக்ல வந்து யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் இயர்ஸ் மட்டும் தான் இருப்பீங்க. ஸோ செகண்ட் இயர்ஸ் தேர்ட் இயர்ஸ் வந்து யாரும் உள்ள வர மாட்டாங்க. அதனால் ரேகிங்கிற ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி ரூம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிச்ச கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் காலேஜில் கொஞ்சம் ரூம்ஸ் நல்லா தான் இருக்கும். எல்லாம் எலக்ட்ரிசிட்டியோட ஃபெசிலிட்டிஸோட தான் வச்சுருப்பாங்க. இப்போ நான் ஒரு ரூம் வந்து காட்டுறேன், ரூம் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்த்துருக்கீங்க, நான் வாய்ஸஸ் இப்படி தான் இருக்கும். இப்போதைக்கு யாரும் இல்லை, பிகாஸ் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் நல்லா செய்யலாம், செகண்ட் இயர்ஸ்லாம் வேறு தான் போயிட்டாங்க. ஸோ அதனால் இதுதான் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கான ஹாஸ்டல். ஸோ இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு இயருக்கு இன்னொரு இயருக்கும் வேரி ஆகும். நாங்கள் இருக்கும்போது ஒரு 10 to 15,000 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வரும்போது அப்படி தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் யாராச்சும் வீடியோ பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கும் அதே ரேஞ்சில் தான் வரும். அதுக்கு மேலேயும் அதுக்கு கீழேயும் டிஃபர் ஆகாது. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 11,000 to 15,000 ரேஞ்சில் தான் இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்டல் ரூம் பார்த்துருப்பீங்க, நல்லா ஃபெசிலிட்டியான ரூம் தான், எலக்ட்ரிசிட்டியோட தான் இருப்பாங்க, எலக்ட்ரிசிட்டியோட தான் இருக்கும். அதனால அவங்களுக்கு சேஃப்டி பர்பஸுக்கும் வெளியே வாட்ச்மேன்ஸ் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அதே மாதிரி பாய்ஸ் ஹாஸ்டலில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இங்கே ஹாட் வாட்டர் வந்து ஃபெசிலிட்டி இருக்காது பாய்ஸ் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும். கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ஸில் இருக்கும், பட் பாய்ஸ் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டலில் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்காது. ஸோ யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஹாட் வாட்டர் குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் ஹீட்டரோ அது ஏதாச்சும் இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி எடுத்துட்டு ஹாட் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சப்படி கோல்டு வாட்டரில் பிஹேவ் ஆனவங்க நீங்கள் கோல்டு வாட்டரே குடிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்கப்புறம் மெஸ் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் எல்லா கவர்மெண்ட் காலேஜில் இருக்க மாதிரி நம்ம கவர்மெண்ட் காலேஜும் ஓகேன்னு சொல்லலாம், மாடரேட்டாக தான் இருக்கும் ஃபுட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக தான் இருக்கும் மெஸ் ஃபுட்டு. அதே மாதிரி மெஸ்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஃபீஸ் தனியாக தான் கட்டுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெஸ் கட்டுற ஃபீஸ் வந்து ஹாஸ்டல் ஃபீஸோட இன்க்ளூட் ஆகாது. ஸோ அது மட்டும் தனியாக தான் இன்க்ளூட் ஆகும். லைக் மந்த்லி மெஸ் ஃபீஸ் மட்டும் லைக் 1,000 to 2,000 ரேஞ்சில் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ மந்த்லி மெஸ் ஃபீஸ் கட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது பர் இயருக்கு ஒரே அமௌண்ட்டாக கட்டிடுவீங்க. அதே வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லேருந்து செகண்ட் இயர் ஹாஸ்டல் போகும்போது அந்த ஃபீஸ் கம்மியாக தான் ஆகும். ஸோ இவ்வளோ தான் ஹாஸ்டல் கட்டுறது. ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, இவ்வளோ தான் ரூம் இருக்கும். சிமிலர் தான் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ஸ்க்கும் இருக்கும். மேபி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், பட் பாய்ஸ் ஹாஸ்டல் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கான பாய்ஸ் ஹாஸ்டல் இப்படி தான் இருக்கும். டோட்டலாக பாய்ஸ் ஹாஸ்டல் ஃபர்ஸ்ட் இயர் பாய்ஸ் ஹாஸ்டல் வந்து டோட்டலாக 2 ஃப்ளோர்ஸ் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர், அப்புறம் மேலே டாப் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இருக்கும். அதிலே வந்து 45 ரூம்ஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லாத்தையும் அங்கே அக்காமடேட் பண்ணிடுவாங்க. ஒரு ரூமுக்கு 5 மெம்பர்ஸ் மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ இனாஃபாக 5 மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ரூமு. மெஸ் வந்து ஓப்பனாக இல்லை, இல்லைன்னா மெஸ்ஸுன்னு சுற்றி காமிச்சிருப்பேன். பட் ஃபஸ்ட் இயர்ஸ்க்கான மெஸ் தனி மெஸ்ஸு. ஸோ அது வந்து லாக் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் இயர்ஸ் வராததுனால. ஸோ மேபி நெக்ஸ்ட் வியூஸ் ஏதாவது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து மெஸ்க்கான இது போடுறேன். அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் முன்னாடி 3 வீடியோஸ் நம்ம காலேஜ் பற்றி போட்டிருக்கோம். லைக் காலேஜ் ஆஃபீஸ் பற்றியும், அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கான பிளாக் பற்றியும், அதே மாதிரி ஆடிட்டோரியம் கிளப்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோஸ் பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வருங்க. நம்ம இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் 3க்கான லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ மறக்காம அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. அதே மாதிரி வேறு ஏதாச்சும் நம்ம காலேஜில் ஏதாச்சும் பிளாக் பண்ணணுன்னாலும் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள், பர்மிஷன் வாங்கி நான் போடுறேன். அப்புறம் வேறு ஏதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம காலேஜ் இதுக்கப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிளப்ல வந்து நிறையா ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கிற போது அவுட்டர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய தெரியாமல் இருக்கலாம். ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்னென்ன ஈவெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ, என்னென்ன சிம்போசியம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கான எல்லா அப்டேட்ஸும் என் சேனலில் வரும். ஸோ தட் யூ கேன் பார்ட்டிசிபேட் இன். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.